நல்லா இருக்கா? இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா எப்படி இருக்கும்? போட்டுருந்தேன் அப்படியே போய் கறி விட்டா நான் வேணும் பால்குள்ள போடுவேன் நாங்க. அப்படி யாருங்க போட்டாங்க? என்னங்க அப்ப யாருங்க போட்டாங்க? இவதானா இப்படி திரும்ப சவுண்ட் கேக்கு மேல போயாச்சு. நம்ம வேலை செய்யறேன் தவ்வே அறியலம்மா. இப்ப நம்ம வந்து இது ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடுவோம். ஊரிக்கானா நீ எங்க போட்ட நீதான் போட்டேங்கிறம்மா. என்ன போட்டுட்டு பால்குள்ள போட்டுருக்குறாம்மா. பத்தி நானா வந்து வேணும் பால்குள்ள போடுவேனா? இது நான் சுட்ட அப்பம், இது என் போட்டு சுட்ட அப்பம். பாட்டி சூப்பரா சூப்பர் சுத்து. ஐயப்ப எவ்வளோ பெரிய ரெக்கையில செம்மையா இருக்கு பாட்டி பின்னாடி கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நானும் பாட்டி வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். திப்பு சவுண்ட் கேக்கு மேலே போயாச்சு. வீட்டுலயே இருக்கிறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் மேலேயே தான் இருக்கிறேன். நம்ம வேலை செய்யறேன் நீ பேசுச்சு. பின்ன பொண்டாட்டி புள்ள கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். நைட் இருக்கிற வந்து பேசுறா போறா வாரா. சப்போர்ட் என்ன ரொம்ப சப்போர்ட், ஓவர் சப்போர்ட் தான். வருவாங்க. பிம்பம் பசிக்குது, பிம்பம் பசிக்குது, இதுதான் இது ரெண்டு தான் தெரியும் உங்களுக்கு. பிம்பம் பசிக்குது, பிம்பம் பசிக்குது. ஓகேங்க, அது விடுங்க. இப்போ நம்ம என்ன வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா, நானும் பாட்டி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் எங்களுக்கு பக்குன்னு வந்துச்சு. ஒரு இது வீடியோ பார்த்தோம், போச்சு எக்ஸ்ன்ட்டு தண்ணிக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க. என் பாட்டி என்னடி தண்ணிக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க, சரிவா நாமளும் முட்டையை உடச்சி ஊற்றி பார்ப்போம் பாட்டி என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ அதனால் நானும் பாட்டி இப்போ வெறும் ரெண்டே முட்டையை மட்டும் வச்சு ட்ரை பண்ண போகிறோம், தண்ணிக்குள்ளே முட்டை உடச்சி ஊற்றுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. சரியா பாட்டி? சரிம்மா. இந்த 2 முட்டை. நல்ல கேள்விதான் இது. நல்ல சுடுதண்ணி தான் நினைக்கிறேன். சுடுதண்ணி தான் பாட்டி, கொதிக்கிற தண்ணி தான். பண்ணலாமா? எப்படி வந்தாலும் சரியா என் பாட்டி. ஓ அதுக்குள்ள எங்களுக்கு வந்து இன்னைக்கு டின்னர் வந்து ஆப்பமும் வேற என்ன பாட்டி செய்யறது? சாம்பார் ஒரு சொட்டு தான் இருக்குது, சாப்பாடு. எனக்கு பணக்க பஜ்ஜி இல்லையே, இங்க பாரு கொஞ்சம் தான் இருக்கு. அரைச்சது நானா அரைச்சேன் அப்பத்துக்கு. உளுந்து ஊற போட்டேன். உளுந்து ஆப்பத்துக்குன்னு போடலம்மா, இட்லி போட்டேன். அப்ப நான் என்ன சொன்னா, அது வேணுமா வடை சுட்டுக்கலாம் உளுந்தோட. அப்படி நீ சொல்லல. சொன்னேம்மா, நீ ஆப்பத்துக்கு ஊற போட்டுட்ட, நான் என்ன செய்யறேன்? முட்டையை உடைச்சு கட்டில உள்ள. சரி, இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வடிச்சட்டி வச்சுக்க போறோம். அதுல தண்ணி கொதிக்கணும், அப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். தண்ணி நல்லா கொதிக்குதான், அப்ப வந்து முட்டையை வந்துட்டு இன்னொரு சின்ன கிண்ணத்துல தண்ணியில உடச்சு ஊத்தணும். அப்புறமா அப்படியே ஊத்திடணும். எப்படி ஆகும்? வருமா? சரி வரட்டும், எப்படி என்னாலும் சரி. ஓகே சரி ஓகேங்க, நாங்க இப்ப ட்ரை பண்றது எப்படி வருமா வராதான்னு எனக்கு தெரியல, பாக்கலாம். இப்போ நான் ஒரு வடைச்சட்டி வச்சு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனது நம்ம முட்டை வந்துட்டு இன்னொன்று இதுக்குள்ளே ஊற்றிருக்கோம்ல, அதுலேருந்து ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இன்னொரு பவுல் என்ன பண்ணியிருக்கணும், தண்ணி வச்சுருக்கோம், பச்சை தண்ணி. இதில் இந்த முட்டையை உடச்சி ஊற்று பாட்டி. எதில்? இந்த தண்ணிக்குள்ளே. ஓகே முறை எங்கே வச்சுருக்கிறப்ப வடுங்க. எப்படிதானே? எப்படிதான் முட்டை அப்படிதான் வடைப்பேன், வடைப்பட்டி அப்படிதான். மஞ்சக்கரு மட்டும் நிற்குதான், பார்க்கலாம். என்னாச்சு பாட்டி? நிற்குது. வடை அது நிற்குது. நாங்கள் இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து இங்கே வந்து தண்ணி கொதிக்குது, உப்பு போட்ட தண்ணி இதில் ஊற்று. அது வெள்ளாட்டுமா? அப்படியே ஊற்றுதா கலந்து? அப்படியே ஊற்றுங்க. டப்புன்னு ஊற்றிடு. சரி ஊற்றி சொன்னால் மஞ்சக்கருவி எல்லாத்தையும் கழிச்சிட்டேன். எங்கே கலந்து இருக்குது?
இப்போ வந்து கரெக்டாக வந்து 8 நிமிஷம் ஆகணும். ஓகேவா பாட்டி? இப்போ வந்து 8:30 டைமு. 8:38க்கு நம்ம பார்க்க போகிறோம். சக்கரை எதுக்கு போடுறேன்? சக்கரை எதுக்கு பாட்டி சாப்பிட்றேன்? சக்கரை எதுக்கு சாப்பிட்ற? என்னமா மாதிரி இருக்கு? இப்போதான் பிஸ்கட் சாப்பிட்டேன். ஒரு பிஸ்கட் கொடுத்தா சக்கரை தின்னு போல இருந்துச்சு. வெள்ளை அடியில் போயிடுச்சு. மூடு வேண்டாமா? மூடக்கூடாது. மூடணும். அந்த தட்டை வச்சு ஏன் பாட்டி மூடுறேன்? நம்ம கிட்ட தான் குப்பி தட்டு இருக்குல்ல பாட்டி, நான் எடுத்துற தண்ணிக்க. நானும் எடுத்துட்டு போ. மூடுமுடா, அதை வச்சு மூடு. பாரு விளக்கற பூரா பொங்கிருச்சு. கலக்கி பாரு என்ன ஆகுதுன்ட்டு. கலக்குவா? ஆமா. எதுல கரண்டி போடவா? ஏதாவது ஒன்று போடு. அது ஏதாவது ஒரு கரண்டி, அந்த கரண்டியை பாட்டி போட்டு எடுப்பாங்க. அட இந்த கரண்டியை எடுப்பாட்டி. ஐயோ நல்லா தானே பாட்டி வந்திருக்கு. இரு பாட்டி இன்னும் வேகணும். அது அரை வேக்காட தான் இருக்குது. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம். சரியா? மூடி வைக்க வேண்டாம். ஐயோ எங்கள் சவலை இப்போ தானே என்ன தொடச்சேன். சரி மூடி வைக்காம பார்க்கலாம். இரு ஐலே வைஸ்டப்போ. A few minutes later. இருங்குங்க. இன்னும் கரெக்டாக 2 நிமிஷம் இருக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸ்டவ்வே அறியலம்மா. பாரு இருக்கிற நீ. ஏம்மா தண்ணியெல்லாம் உளுந்து அமுஞ்சு போச்சு. ஏம்மா சரி பத்தவே பத்தி முட்டையை அவைக்கிறதுக்குள்ள என்ன ஒரு அக்கா போரு. விட்டுரு பாட்டி. போதுமா? இன்னும் கம்மி பண்ண? போதும். அதுக்குள்ள புருஷத்து சொல்லு ஒழுங்கிருச்சு அவளுக்கு. நீ தின்னு. ஆமாம் ஃபோன் பண்ண நீ எதுக்கு? ஒரு ஃபோன் மார்க் வாங்கி நான் இதாச்சு. இன்னொரு ஃபோன் வாங்கி கொடுத்து அது ஆச்சு. பொழப்பே ஃபோன். பிம்பாம் இப்படியெல்லாம் பண்ணுறேன். மனுஷன் சாப்பிட்ற மாதிரி பண்ணு பிம்பாம். இது பாரு முட்டை குதிக்குதா? இது பாரு தண்ணியில் ஆடுது பாட்டி. அதுதான் பாரு என்ன குதிக்குது. அப்ப நம்ம சக்சஸா அன்சக்சஸா? சொல்லுமா நீ. வெற்றியா தோல்வியான்னு சொல்ற? வெற்றி. இப்படி கத்துனா புட்டு அங்க எந்திரிச்சிருவான். வந்துருக்க மாட்டா புட்டு. புட்டு பார்த்தியா? என்ன செய்யலாம்? இருக்காது. வெந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கலாம். சரி இது வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு பிளேட்டுக்கு மாத்துறேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடுவோம். 1 முட்டை, இது ஒரு 2 முட்டை ஆயிடுச்சு. சரி கீழே இங்கே வைக்கவா? வைங்க பாட்டி. ஓகேங்க, நாங்கள் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். அது எது பண்ண போகிறோம்? ஆப்பத்துக்கு தானே போட்டு சாப்பிட போகிறேன். இது கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ பாருங்க, நாங்கள் வித்தியாசமான முறையில் வந்துட்டு ஒரு முட்டையை அவிச்சிருக்கோம். அந்த முட்டையை அவிச்சது அது ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. ஸோ அரைவாசம் முட்டை தான் வந்திருக்கோம் என்னன்னு தெரியல. கட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள அறுக்கவா? அருங்க. ஓகே. வெந்துருச்சா? வெந்திருக்குமா? சூப்பராக வெந்திருக்கு பாட்டி. நல்லா இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல? ஓகேம்மா. சூப்பர். இதாக இருக்கவா? நல்லா இருக்க வேண்டாம். ஸோ நம்மளுடைய முட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. இது நாங்கள் வித்தியாசமான முறையில் முட்டையை அவிச்சோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாட்டி? சூப்பர். நல்லா வந்துருச்சுங்க. பாருங்க நீங்களே பாருங்க. ஓகே. நல்லா வெந்திருக்கு. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் ஹாஃப் பேல வேணும்னா, அதாவது வந்துட்டு உள்ளே வந்து மஞ்சக்கரு வந்து வேகாமல் வேணும்னா போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல எடுத்துட்டிங்கன்னா உள்ள மஞ்சள் கலர் வந்துட்டு கலக்கி மாதிரி கொலன்னு இருக்கும். ஏன் பாட்டி? ஆமாடா. ஓகேங்க, நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துருச்சு. ஓகே, நாங்கள் சும்மா உட்காந்துருந்தோம். ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணோம். நல்லா தான் வந்திருக்கு. எங்கள் முட்டை வந்து ஃபோட்டோவில் தெரிய மாட்டேங்குதா? அதனால என் பாட்டி இப்படி 2 முட்டைம்மா. 2 முட்டை இருக்குங்க இதில். சரி பாட்டி, இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு தாங்க இப்படி அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சரி, இது என்ன தெரியுமா? தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு என் பாட்டி பண்ற அலப்பறைகள் இதெல்லாம். இதுக்குள்ள என்ன இருக்கு? முட்டை. என்ன முட்டை? மஞ்சக்கரு. வெள்ளைக்கரு வைக்க போச்சு. வெள்ளைக்கருக்குள்ள மஞ்சக்கரு. ஓ சரிங்க. எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? தண்ணியில் உடச்சு ஊற்றுனா சூப்பரா வந்தது. நல்லா வந்து உப்புக்காரம் இருக்கா? அதான் நான் பார்த்தேன். பாத்தியா கொழுப்பு?
சரி விடுங்க, பெப்பர் பொடி இதுக்குள்ள மேல தூவி சாப்பிடணும். ஆனா அந்த பெப்பர் பொடி வந்து மேல போயிடுச்சு, அங்க போய் தான் கொடுக்கணும். இது அவருக்கு தான் எப்படியோ. எங்க பாட்டி வந்துட்டு ஆபத்துல மூட்டை ஊத்தி சாப்பிட்டுக்கிறாங்களா. ஸோ அதனால இது வந்து அவங்க சாப்பிடும்போது எனக்கு லைட்டா கொஞ்சம் பெப்பர் தூவி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடலாங்க. ஆல்ரெடி சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிருக்காங்க. அதெல்லாம் ஆப்பத்தை சுட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்க. என் பாட்டி வந்துட்டு எனக்கு ஆப்ப ஊத்த தெரியாதான், எல்லாரும் நல்லா தாண்டி பண்ற, அந்த ஆப்பத்துல மட்டும் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என் பாட்டி இப்போ செட்டிக்கிட்ட நிக்கிறாங்க. ஆப்பை ஊற்றோம்னா தோசைக்கல் ஆட்டை ஊற்றணும். சரி இப்போ நீங்கள் ஊற்றுறீங்கல்ல மேடம், நாங்கள் பார்க்குறோம், ஊற்றுங்க. உளுந்து ஜாஸ்தி மேடம். ஓகேம்மா. ஊறு போட்டது நீ. அட 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 அட. அப்போன்னா இப்படி இருக்கணும் ஆப்பம். சரி பாட்டி, சரி பாட்டி. மூடி வை, மூடி வை. அவ்வளோதான். சூப்பர், எக்ஸ்பர்ட், சாம்பியன். மூடி எங்கேன்னு தேடுவோம் அப்புறமா. நைட்டு படுக்கும்போது யோசனை வரும், அப்போ பார்த்துக்கலாம். சாயங்காலம் வடை செஞ்சேங்க. செஞ்சுட்டு மிக்சியோட மூடியை எங்கேயோ வச்சுட்டேன். எங்கேயோ வைக்கல, தொட்டில தான் கொண்டு வந்து போட்டேன். மூடி தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த மூடியே காணும். சட்னி அரைக்கிறதுக்கு மூடி இல்லை. நானும் சும்மா எல்லாத்தையும் தொலாவிக்கிட்டு இருக்கேன். சிங்கில் தான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். என் பாட்டி வீடு போய் குப்பை தொட்டில தான் தொலைவிட்டு இருக்காங்க. இவன் மறந்து போய் எங்கேயாச்சும் குப்பை தொட்டில போட்டாலா கண்ணு தெரியாம அப்படின்ட்டு, அதோட விட்டு வேற கண்ணு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சதா பாட்டி? குப்பையில இல்லையா பாட்டி? இங்கே தானே வடை செஞ்சேனா, வடைக்கு மாவு அரைச்சேனா, அரைச்சிட்டு இங்கே தான் பாட்டி மூடி வச்சேன். பாட்டி ஒரு நிமிஷம் பாட்டி, நல்ல ஞாபகம் இருக்கு பாட்டி. நம்ம அரைச்சேன்ல, அரைச்சேனா, அரைச்சிட்டு ரப்பர் கலந்துருச்சு. அதனால ரப்பர் நான் சரி வச்சுட்டு மூடி மட்டும் கொண்டு போய் எங்க போட்ட அதுதான் பாட்டி ஞாபகம் இல்லை. அப்ப டீ தூள் எங்க பேர்ல இல்ல, டீ தூள்லாம் அதுக்கு முன்னாடி எடுத்து போய் போட்டு வந்துட்டேன். வடை தான் கடைசியா போட்டேன். அப்ப வடக்காரருக்கு கொடுத்தீங்களா? வடக்காரர் இருக்கா? யார் வடக்காரர் இருக்கு? வடை புருஷு கொண்டு போய் கொடுத்து. இல்ல, அது தட்டையில போய் மேலே பாஸ்ட் வந்தேன்ல, அந்த தட்டை இல்லையாமா. தொட்டிக்குள்ள போட்ட மாதிரி தான் பாட்டி எனக்கு ஞாபகம். தொட்டிக்குள்ள போட்ட மாதிரி தான் ஞாபகம். இந்த தொட்டிக்குள்ள. அப்ப நீங்க எங்க போச்சு மாயமா போயிடுச்சா? புள்ளையார் தூக்கிட்டு போயிருப்பாரோ? புள்ளையார் எல்லாம் தூக்கிட்டு போறாரு. எங்க வீட்டுல புட்டுவோட ஒரு பால் துணி துடைக்கிற துணி காணும், புட்டுவோட ஒரு சாக்ஸ் காணும். என் பாட்டி கிட்ட கேட்ட, பாட்டி காணும் பாட்டின்னு. நீ புள்ளையார் தூக்கிட்டு போயிருப்பாண்டி அப்படி சொல்றாங்க. அதான் சொல்ற பாட்டி, இதையும் புள்ளையார் தூக்கிட்டு போயிருப்பாரு. நாங்க புள்ளையார் இதால தூக்க மாட்டோம், பாப்பாங்க தான் தூக்கிட்டு. புள்ளையார் பாப்பாங்க மட்டும் தான் தூக்குவாங்களா? என்னோட செவன்த் சென்ஸ் யூஸ் பண்ணி அது எங்க வச்சிருக்கேன் நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. உள்ள போய் தேடிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு போனாரு இங்க இருந்து? கண்ணு வலிக்குது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லு, நான் கேக்குறதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? கரெக்ட். அப்ப நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? என்னடா இது மங்களே இந்த பாட்டி எல்லாம் தேடிட்டேன். சிறுவிலை இப்ப நான் தட்டை போட்டு அரைக்கிறேன், என்ன பண்றது? இது பாருங்க, இந்த தட்டையை போட்டு இப்ப நான் அரைக்கிறேன். பாப்பா புடிச்சுக்க. ஆக மொத்தம் கடைசி போட்டு எங்களுடைய அந்த இதை காணுங்க. எது அந்த மிக்சியோட மூடியை காணாலே ஞாபகம் இருக்கு. நான் இங்க கொண்டு போய் போட்டேன். அது நான் மிக்சி போடும்போதே போட்டேன். அப்ப நீ எங்க வச்சுட்ட? மிக்சி இருக்கு, மிக்சி பொடி கலர்ல இல்ல, அது எங்க போச்சு? அது எங்க போச்சு? போய் கேளு. அதப்பா நேராச்சு தூங்கல நேரத்துல. கிடைக்கல, மூடி போட்டு அரைக்க போறேன். A few minutes later. So finally நாங்க மூடியை கண்டுபிடிச்சிட்டோம். மூடி காணா, நீ எங்க போட்ட? நீ தான் போட்டேங்கறாமா. நான் கலந்து போடல, ரப்பர் தான் போட்டா கலந்து பாக்கெட்ல வச்சிருக்கறேன். இப்ப போய் உப்பேக்குள்ள போய் கைவிட்டு பார்த்த போட்டுருக்கறான். இங்க பாரு, நான் மொட்டை மாடியில போய் தேடிட்டு வந்தேன். மொட்டை மாடியில போய் தேடினேன். போட்டுட்டு பாலுக்குள்ள போட்டுருக்கறாமா. இங்க பாரு, வர பாக்குறாரு. காட்டுமா பாருமா. நான் எடுத்து பால்ல பாக்கலன்னு பார்த்தா பாலுக்குள்ள இருக்குதுமா. பட்டி நானா வந்து வேணும்னு பாலுக்குள்ள போடுவேனா? அது எப்படியோ முழுந்துருச்சு. முதல்ல பொறுமையா தொலாரி பார்க்கணும். விட்டுட்டு நான் போட்டு நீங்க இங்க போட்டிருப்பேன். சரி விடு, டென்ஷன் ஆகாத விடு. அதான் கிடைச்சிருச்சுல பாட்டி.
நீ ஆனால் அதுக்குன்னு நீ வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க ஓ, மூடி எங்கே போச்சுன்னு பின்ன என்ன பின்ன புளியார் தூக்கிட்டு போயிருப்பாரு. நான் சுட்ட ஆப்பம், இது என் போட்டி சுட்ட ஆப்பம். அது எப்படி எனக்கு மட்டும் கிளியாம வருது, உனக்கு மட்டும் கிழிஞ்சு வருதுன்ட்டாங்க. ஆணி எல்லாம் நல்லா கீழே குஞ்சு எல்லாம் தடாது விரிச்சு தரங்க அதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு நான் அங்கே பார்த்து அங்கேயும் இல்லை கேள்வி. அப்புறம் வந்து அங்கே குப்பை இருக்குதா அதை போட்டுருந்தேன், அதையே போய் கை விட்டு அதையெல்லாம் தடவை அதுக்குள்ளே இல்லை. நான் போடல, ரப்பர் தான் கழுவுனேன். நம்பவே மாட்டேங்கிறான். சரி இவன் வேலை ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விரிச்சு பட்டாலும் எல்லாம் பார்த்துட்டு பால் பருக்கு தொலைவி பார்க்குற காலையில் இந்த மூடி எடுத்துட்டு அதில் முதங்குது பாலுக்குள்ள. நான் வேணும் பாலுக்குள்ள போடுவேன். நாங்க அப்ப யாருங்க போட்டாங்க என்னங்க? அப்ப யாருங்க போட்டாங்க? இவ தானே கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ மேல வந்து தேடிட்டு இருந்தா கம்ப்யூட்டர் கடையில வந்து பூந்து பார்த்தா இந்த மூலியா இல்லடி நீ பாருன்னா இல்லன்னா போட்ட நீ எங்க போட்டுட்டேன்னு சொல்ற வந்தது ஒப்பிச்சிட்டேன். இத்தனை நேரம் திட்டிட்டு இருந்த உன் பேர் என்ன? பொறுப்பு இல்லை. என் பேர்ல தானே திட்டினேன். இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு நான் தான் திட்டுவேன். நாளைக்கு இந்த தோட கலக்கி எடுத்துட்டு போவேன். இப்ப கூட எடுப்பேன். கிட்னியை கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணுவேன். புட்டு தூங்குறான். புட்டு பாத்தியா பூ வச்சுட்டேன். அழகா இருந்தது. நல்லா இருப்பா. வெரி குட். எங்க அப்பதான் மூட்டை தூக்குமல்ல ஏன் மிதிப்பு குழந்தை. இப்போ ஒரு பிரச்சனை இல்லை பாட்டி. அங்க கூசுது பாட்டி. அங்க கூசுது. அங்க ஓட்ட மேலே கிளீன் பண்ணுங்க. சூப்பர். பாப்பா நல்லா அமுத்து பாட்டி, நல்லா அமுத்து. நல்ல 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 பாட்டி டயர்ட் ஆயிட்டாங்க. என் பாட்டிக்கு இப்ப நீங்க நீவி விடுங்க. ஓ உனக்கு புட்டு உனக்கு மசாஜ் வா. அப்படி ஏறி உட்காந்து பாட்டி ஏறி உட்காந்து டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க. இது வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சரியா? இப்ப பாருங்க நல்லா இருக்கா? இப்ப அப்படியே நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா எப்படி இருக்கும்? பாட்டி நாம ஒரு முட்டை சுட்டமா? ஆமாமா. அத நீ சாப்பிடலையா? சாப்பிடல. ஏன் சாப்பிடல? வயசாயிடுச்சுல அதனால. நானும் சாப்பிடல. பாட்டி முட்டை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டதுனால சோ அதனால மேல போய் இவங்க 2 பேத்துக்கும் கொடுத்தேன். எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. என்ன பிம்பாம் அது அவுச்சு முட்டையா? இப்படி வேற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் அது பேர் அவுச்சு முட்டை இல்லைங்க, போச்சடி எக்ஸ் அப்படி அப்படி சொன்ன. சும்மா உட்காந்தா இப்படிதான் எங்களுக்கு டிஃப்ரெண்டா யோசிக்க சொன்ன. நாங்க செஞ்ச முட்டை அது நல்லா தாங்க இருந்துச்சு. கம்ப்ளீட்டா வெந்துச்சானே என்ன மூடி போட்டு மூடிடாதீங்க, புஸ்கால்னு வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலா வந்து எங்களுக்கு மிக்ஸி மூடி கிடைச்சிருச்சு. எதுல இருந்துச்சு? எதுல? பால் போசிக்குள்ள அதுல இருந்துச்சு. என் பாட்டி அதையும் எடுத்துட்டாங்க. வந்தது நல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. சரி நீங்க அந்த போச்சு டெக்ஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க முட்டை விரும்பியா இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. நாங்க ஒன்றும் முட்டை விரும்பி இல்லை. என் பாட்டி நான் பாட்டியும் ஒரு ஆப்பம்னா ஒரு முட்டை ஆப்பம் சாப்பிடுவோம், தோசைன்னா ஒரு முட்டை தோசை சாப்பிடுவோம். இப்போ அதுவே எங்களுக்கு கிடையாது. என் பாட்டி ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்குமா. சின்ன வெங்காயம் நல்லா பொடியா அரைச்சு போட்டு மல்லித்தலை ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மொட்டை அடிச்சு 2 மொட்டை ஊற்றி சாப்பிட்டு படுத்துக்கோ. சூடா அப்படியே சோத்துக்கல்ல வெறிவாயில இப்ப திங்க முடியுது இல்லையே. ஓ பல்லு இல்லைண்டா. என் தாத்தா சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. பாட்டி அடி ஆவனா ஒரு முட்டையை அடிச்சு ஒரு ரசத்தை வச்சு சாப்பாடு கொடுத்துருவோம். ஒரு ரசம் ஆபீஸ்ல இருக்கிற ரசம் சாப்பிட்டா நான் என்ன செய்யணும்? அது அரைச்சு
குழம்பு வைப்பேன் இப்போ. அரைச்சி குழம்பு வைப்பாங்களாம். சரி ஓகேங்க, நீங்கள் போய் அந்த போஸ்ட் எக்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நாங்கள் நெக்ஸ்ட் vlogல இதே மாதிரி மீட் பண்ணுறோம். பாய் பாய், டாட்டா. என் பேராண்டி டாட்டா கம்பு டாட்டா. டாட்டாமா